அஸ்ஸலாமு அலைக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய மன்னர் நஜாஷி இறந்த அன்றே அவரது மரணச் செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள். பிறகு தொழும் திடலுக்கு புறப்பட்டுச் சென்று மக்களை வரிசைப்படுத்தி நிற்க வைத்து 4 தக்பீர்கள் கூறி ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். சஹீஹ் புகாரி 1245, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மூத்தா போரில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை பற்றி இருந்தார். அவர் கொல்லப்பட்டார். பிறகு அதை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றினார். அவரும் கொல்லப்பட்டார். பிறகு அதை அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு பற்றினார். பிறகு அவரும் கொல்லப்பட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. பிறகு ஏற்கனவே நியமிக்கப்படாமல் இருந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அக்கொடியை பற்றினார். அவருக்கே வெற்றி கிடைத்தது என்றும் நபி அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1246, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.